முதல் நூற்பா பதிக்கு பிரமாணம். முதல் நூற்பா பதிக்கு பிரமாணம். ரெண்டாவது நூற்பா பாசத்துக்கு பிரமாணம். பாசத்திற்கு பிரமாணம். அவையேயாய் தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமென்றே என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல் நுதலிற்று. சரி, இதில் இயைபுகள் என்று ஒரு இருக்கிறது. இயைபு, இயைபுனானது இயைபு. இதில் முதல்ல நூல் இயல்பு, ரெண்டு பாத இயைபு, மூணு ஓத்தியைபு, நாலு சூத்திர இயைபு, அஞ்சு அதிகரண இயைபு, நூல் இயைபு, பாத இயைபு, ஓத்தி இயைபு, சூத்திர இயைபு, அதிகரண இயைபு என்று இயைபுகள் அஞ்சு இருக்குது. அஞ்சு இயைபு. நூல் இயைபு ஒரு நூலுக்கும் இன்னொரு நூலுக்கும் உள்ள தொடர்பு. ஒரு நூலுக்கு இன்னொரு நூலுக்கு உள்ள தொடர்பு, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. சரிங்களா? நூல் இயைபு நம்ம பார்க்க போகிறதில்ல. பாத இயைபு, பாதை என்பது சரியை கிரிய யோகம் ஞானம், சரியை முதலாகிய 4. இதில் இந்த நூல் என்ன பாதம்? ஞானபாதம். சிவஞான போதம், ஞானபாதம். அதனால் இது அதோட சரி, இது நமக்கு வராது. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறது ஓத்தி இயைபு, சூத்திர இயைபு, அதிகரண இயைபு என்று 3 இயைபு இருக்கிறது. சரிங்களா? ஓத்துன்னு என்னது? இயல். இயல் என்ன இயல்? இப்போ நாம் என்ன இயல் பார்த்துட்ருக்குறோம்? பிரமாண இயல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிரமாண இயல். பிரமாண இயலை ஒரு நூறுபா பார்த்தாச்சு. எதுக்கு பிரமாணம் பார்த்தாச்சு? பதிக்கு பார்த்தாச்சு. அப்போது பாசத்துக்கு பார்க்கணும், பசுவுக்கு பார்க்கணும். பதியை பார்த்ததுக்கப்புறம் பார்க்க வேண்டியது எத்தனை? 2. இப்போ எதை பார்க்கலாம்? பாசத்தை பார்க்குறோம். ஒரிஜினலாக எதை பார்க்கணும்? பசுவை தான் பார்க்கணும். எப்போ இருந்தாலும் நம்மளை தானே தொலைவோம் இல்லையா? அப்போ முதல்ல பெருமானை பார்த்ததுக்கப்புறம் எதை பார்க்கணும்? பசுவை பார்க்கணும். ஆனால் பசுவை பார்க்கல, பாசத்தை தான் பார்க்குறோம். ஏன் பார்க்குறோங்கிறது பின்னாடி இருக்குது. சரியா? இப்போது பசுவை வைக்காமல் எதை வைக்கிறாரு? பாசத்தை வைக்கிறாரு. ஏன் வைக்கிறாருங்கிறது இயைபு பற்றி. அது வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் என்ன இயைபு? ஓத்தி இயைபு. சரியா? ஓத்தி இயைபு என்பது ஒரு இயலில் ஒன்றுக்கு அப்புறம் 2 எது வைக்கணும்? வைக்கிறதுக்கு என்ன சொல்லணும்? காரணம் சொல்லணும். ஏதோ ஒரு காரணம். அதனால தான் இது 2வது வச்சுருக்கேன், 2க்கு அப்புறம் 3 வச்சுருக்கிறேன்னு அதுக்கு என்ன சொல்லணும்? ஒரு காரணத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு தான் என்னது? இயைபுன்னு பேர். ஏன் 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 பசுவை பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லணுமா இல்லையா? அப்போ அந்த காரணத்தை சொல்கிறாரு. அது என்ன காரணம் நம்ம பார்ப்போம். சரியா? அப்போது இயல் பற்றி வருகிற தொடர்ச்சி. அதனால் அதுக்கு என்ன பேர்? ஓத்தி இயைபு. ஓத்தி இயைபு. அப்புறம் 1ஆம் சூத்திரம், 2ஆம் சூத்திரம், 3ஆம் சூத்திரம், 4ஆம் சூத்திரம் அப்படின்னு ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு தொடர்ச்சி இருக்குது. 1க்கு அப்புறம் 2 ஏன் வச்சிருக்கிறாரு, 2க்கு அப்புறம் ஏன் 3 வருது? அப்போ சூத்திரத்திற்கும் உள்ள தொடர்ச்சி, ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் உள்ள தொடர்ச்சி. அப்படி வந்தால் அதுக்கு என்ன பேர்? சூத்திர இயைபு.
சூத்திர இயைபு. அடுத்தது அதிகரணம். ஒரு சூத்திரத்தில் 2 அதிகரணம், ஒரு சூத்திரத்தில் 3 அதிகரணம், ஒன்றில் 4 5ன்னு வேறு வேறு அளவில் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது? ஒருத்தர் முதல் நூறுபாவை எடுத்துக்கிட்டா முதல்ல உலகம் முத்தொழில் படுவது அப்படி நிறுவுறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? அது உள்பொருளே நிறுவுறார். அதற்கு செய்வோன் ஒருவன் வேண்டும். அந்த செய்வோன் சங்கார கடவுளே. அந்த சங்கார கடவுள் ஒருவரல்ல பலர் என்பதை மறுத்து ஒருவனே. இப்போது அது வரிசையாக வருதா இல்லையா? இப்போ இப்படி வச்சுக்கலாம். சங்கார கடவுளே உலகிற்கு முதல்வன், உலகம் முத்தொழில் படுவது. இப்படி ரிவர்ஸில் வந்து என்ன ஆகும்? புரியாது. சொல்ல வர செய்தியை புரியாது. எதை முன்னாடி சொல்லணும், எதை பின்னாடி சொல்லணும், ஒரு வரிசை இருக்கா இல்லையா? அந்த வரிசைக்கு பேர் தான் என்னது? அதிகரண இயைபு. ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்குது, ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கிறது, ஒவ்வொரு இயலுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த 3 தான். இந்த 2 பற்றி பிரச்சனை இல்லை. ஓத்து இயைபு, சூத்திர இயைபு, அதிகரண இயைபு. இந்த 3 இயைபு இருக்குது. இந்த 3க்கும் 3 பேர் வச்சுருக்கிறாங்க. 3 பேர் வச்சுருக்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். இப்போது முதல்ல முறைமை பற்றி வந்த இயைபு. இதுக்கு அதிகரண இயைபுன்னு பேர். அதிகரண இயைபு போட்டுக்குங்கம்மா. நான் எழுதும்போது எழுத்து போல் வரும், திருத்தி எழுதிக்கங்க. எப்போ எழுதினாலும் வரும். முறைமை பற்றி வந்த இயைபு. இதுக்கு என்ன பேர்? அதிகரண இயைபு. அதிகரண இயைபு. இப்போது நம்ம 2வது நூற்பால முதல் அதிகரணம் பார்க்கணும் இல்லையா? 2வது நூற்பால முதல் அதிகரணம் பார்க்கணும். இப்போ எந்த அதிகரணத்தை முடிச்சிருக்கிறோம்? 1ல் 3வது அதிகரணத்தை முடிச்சிருக்கிறோம். சரியா? இந்த 3வது அதிகரணத்தில் என்ன செய்கிறாருங்க? அந்தம் ஆதி, அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்று சொல்கிறாரா இல்லையா? அந்தத்தை செய்கிற சங்கார கடவுளே உலகத்திற்கு முதல்வன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். சரியா? எனவே முதல் நூற்பால இறுதி அதிகரணத்தில் அந்தம் என்று சுட்டப்பட்ட முதற்கடவுளை, முதல் கடவுள் என்ன சொல்லிட்டாரு? அந்தம்னு சொல்லிட்டார். எனவே அந்த முதல் கடவுளினுடைய உண்மை நிறுவப்பட்டது. இப்போ உலகத்திற்கு முதல்வன் யார்? அந்தம் என்று அழைக்கப்படுகிற அந்தமே ஆதி என்று சொல்லக்கூடிய சங்கார கடவுள் தான் உலகத்திற்கு முதல்வன் என்று நிறுவியாச்சு. கடைசி அதிகாரத்தில் தானே நிறுவி இருக்கிறோம். அந்தத்தை செய்கிற சங்கார கடவுள் தான் ஆதியாகவும் இருப்பான் நிறுவியாச்சு. எனவே அந்த முதல் கடவுள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா பெயரளவில் சுட்டப்பட்டிருக்கிறது. சங்கார கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட தோண்டி நின்று ஒடுங்கும்னு சொல்லியாச்சு. கேட்ட உடனே நமக்கு என்ன வரும்? அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இந்த சிவபெருமானுடைய இலக்கணத்தை என்ன செய்யுங்க? கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். அப்போது பெயரளவில் சுட்டினால் அதற்கு உத்தேசம்னு பேர். உத்தேசம். உத்தேசம் என்பதற்கு பெயரளவில் சுட்டுதல். உத்தேசமாக சொல்கிறேன்னு சொல்கிறோமா இல்லையா? எப்போ அது என்ன ஒரு உத்தேசமாக சொல்கிறையா அப்படின்னா சும்மா ஒரு பேரளவுக்கு சொல்கிறது, அப்படியே சும்மா தொட்டு காட்டுறது. அப்போ முதல் நூற்பால அந்தத்தை செய்கிற சங்கார கடவுள் என்று முதல்வனை பெயரளவில் சுட்டினார். பெயரளவில் சுட்டினார், உத்தேசமாக சுட்டினார், உத்தேசமாக சுட்டினார். அப்போ உத்தேசம் சொன்னால் அடுத்தது இலக்கணம் சொல்லணும். என்ன சொல்லணும்? இலக்கணம். உத்தேசம் சொன்னால் அதுக்கடுத்து என்ன செய்யணும்? இலக்கணம் சொல்லணும். அப்போது முதல் கடவுளுக்கு இலக்கணம் என்ன? முதல் கடவுளுக்கு இலக்கணம் என்பது சொல்லணும். அதான் முறைமை. உத்தேசம் சொன்னால் அடுத்து என்ன சொல்லணும்? இலக்கணம் சொல்லணும். அப்போ 3வது அதிகரணத்தில் முதல் கடவுளுக்கு உத்தேசம் சொல்லியிருக்கிறார். சரியா?
அப்போது முதல் கடவுளுக்கு இலக்கணம் எப்போ சொல்லணும்? அடுத்த அதிகரணத்தை சொல்லணும். புரியுதா இல்லைங்களா? 1ல் 3ல் என்ன சொல்லிட்டாரு? உத்தேசம் சொல்லியாச்சு. அப்போ 2ல் முதல்ல என்ன சொல்லணும்? இலக்கணம் சொல்லணும். சரிங்களா? அப்போது முதல் கடவுளுக்கு இலக்கணம் சொல்ல எழுந்தது 2வது நூற்பாவின் முதல் அதிகரணம். 2வது நூற்பாவில் முதல் அதிகரணத்தில் என்ன சொல்கிறாரு? மேலே முதல் நூற்பாவில் இறுதி அதிகரணத்தில் அந்தம் என்று சுட்டப்பட்ட முதல் கடவுளுக்கு இலக்கணம் செய்வதற்காக எழுந்தது 2வது நூற்பாவினுடைய முதல் அதிகரணம். இது முறைமை பற்றி வந்த இயைபு. முறைமைன்னு வரிசை, வரிசையாக சொல்லணும். எதை சொன்னாலும் வரிசையாக சொல்லணும். அப்போ வரிசை இப்போ எப்படி சொல்கிறாரு? முதல்ல அங்கே உத்தேசம் சொல்லிட்டாரு, இங்கே என்ன சொல்கிறாரு? இலக்கணம் சொல்லுகிறார். எனவே இது என்ன இயைபு? அதிகரண இயைபு. அதிகரண இயைபு. இது மாதிரி ஒவ்வொரு நூற்பாலையும் அதிகரணத்துக்கு இயைபு சொல்லணும், ஓத்துக்கு இயைபு சொல்லணும், சூத்திர இயைபு சொல்லணும். 2வது அவாய் நிலை. அவாய் நிலை பற்றி வந்த இயைபு. இது சூத்திர இயைபு. சூத்திர இயைபு. அப்போ ஒரு சூத்திரத்துக்கும் 2வது சூத்திரத்துக்கும், முதல் சூத்திரத்துக்கும் 2வது சூத்திரத்துக்கும் ஒரு இயைபு சொல்லணும். முதல் அதிகரணத்துக்கும் 3வது அதிகரணத்துக்கும் இதில் முதல் அதிகரணத்துக்கு இயைபு சொல்லிட்டார். சரிங்களா? அடுத்து இப்போ என்ன சொல்லணும்? முதல் சூத்திரத்துக்கும் 2வது சூத்திரத்துக்கும் இயைபு சொல்லணும். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களாங்கய்யா? புரியுதா புரியலையா? புரிகிற மாதிரி இருக்கா? சூத்திரத்துக்கும் சூத்திரத்துக்கும் இயைபு 1க்கும் 2க்கும் இல்லை. இப்போ 2 3வது போனோம்னா என்ன செய்யணும்? 2க்கும் 3க்கும் சொல்லணும், 2க்கும் 3க்கும் சொல்லணும். 4 போனால் 3க்கும் 4க்கும் சொல்லணும். அப்படி 3க்கு 4ன்னு சொன்னீங்கன்னா சூத்திர இயைபு. இப்போ 2வது நூற்பாவினுடைய இப்போ ஒரு அதிகரணம் முடிச்சாச்சுன்னா 2வது அதிகரணம் வந்ததுன்னா முதல் அதிகரணத்துக்கும் 2வது அதிகரணத்துக்கும் இயைபு சொல்லணும். சொன்னீங்கன்னா அது என்ன இயைபு? அதிகரண இயைபு. ஒரு நூற்பாக்குள்ளேயே 3 அதிகரணம் 4 அதிகரணம் வரும். அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்? ஒரு இயைபு சொல்லிக்கிட்டே வரணும். இயைபு சொல்லிக்கிட்டே வரணும். சூத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து சூத்திர இயைபு சொல்லணும், ஓத்து இயைபு சொல்லணும், ஓத்து இயைபு சொல்லணும். சரி. எனவே அவாய் நிலை பற்றி வந்த அவாய் என்பது என்னதுங்க? எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு. ஒரு செய்தியை சொன்ன உடனே என்ன வரும்? எதிர்பார்ப்பு வரும். இது வருமா, அடுத்து இது சொல்லுவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வருதா இல்லையா? அதற்கு தான் என்னது? அவாய் நிலை பற்றி வந்த இயைபு, ஆவல், எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு. அப்போது இங்கே முதல் சூத்திரத்தில் சங்கார கடவுளிடத்து உலகம் ஒடுங்கும்னு சொல்லியிருக்கார். உலகம் எங்கே ஒடுங்கும்? சங்கார கடவுளிடத்து ஒடுங்கும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஒடுங்கும்னு சொன்னால் ஒடுங்கிய உலகம் மீள எவ்வாறு தோன்றும்? ஒடுங்கு என்ன செய்யும்? மீள தோன்றும். ஒடுங்கும்னு சொன்னீங்களே, மீள எப்படிங்க தோன்றும் அப்படின்னு ஒரு கேள்வி தொக்கி நிற்குதா இல்லையா? ஒரு விருப்பம், ஒரு எதிர்பார்ப்பு தோன்றுகிறதா இல்லையா? அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்வதற்காக எழுந்தது 2வது சூத்திரம். சரிங்களா? இப்போ பசுவை சொன்னால் என்ன ஆகும்? அந்த எதிர்பார்ப்பு இங்கே அடிபட்டு போவோம். ஒடுங்கிய உலகம் மீள தோன்றுதல் எவ்வாறு அப்படின்னு ஒரு கேள்வி நிற்குதா இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா பாசத்தை தான் சொல்லணும், பசுவை சொல்ல முடியாது. பாசம்தான் உலகம் என்பது என்னது? பாசம். அதுதான் போய் ஒடுங்குது. ஒடுங்கிய உலகம் எங்கே தோன்றுகிறது? மேலே தோன்றுகிறது. யார்கிட்டருந்து தோன்றுகிறது? சங்கார கடவுளிலிருந்து
தோன்றுகிறது. அது எவ்வாறு தோன்றும், எவ்வாறு தோன்றும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? அந்த எதிர்பார்ப்பை நிரப்புவதற்கு எழுந்தது அவாய் நிலை பற்றி வந்த இயைபு. அப்போ இது கருத்து என்ன எழுதணும் இங்கே? அவாய் நிலை பற்றி வந்த இயைபு என்னது? முதல் நூற்பாவில் சங்கார கடவுளிடத்து ஒடுங்கிய உலகம், சங்கார கடவுளிடத்து ஒடுங்கிய உலகம் மீளத் தோன்றுதல் எவ்வாறு எனும் அவாவை நிரப்புதற்கு எழுந்தது இச்சூத்திரம். முதல் நூற்பாவில் சங்காரக் கடவுளிடத்து ஒடுங்கிய உலகம் மீள தோன்றுதல் எவ்வாறு என்னும் அவாவினை நிரப்புதற்கு எழுந்தது இச்சூத்திரம். இது அவாய் நிலை பற்றி வந்த இயைபு. எழுதியிருக்கா இல்லையா? அவாய் நிலை பற்றி வந்த இயைபு. முறைமை பற்றி வந்த இயைபுன்னு சொன்னால் அதிகரண இயைபு. அவாய் நிலை பற்றி வந்த இயைபுன்னு சொன்னால் சூத்திர இயைபு. அடுத்தது ஐயம் பற்றி வந்த இயைபு. ஐயம் பற்றி வந்த இயைபு. இது மூணாவது இயைபு. ஐயம்னா என்னது? சந்தேகம். ஐயம் என்பது சந்தேகம். இங்கே முதல் நூற்பால உலகத்திற்கு நிமித்த காரணன் இறைவன் சொல்லிட்டார். உலகத்திற்கு முதல் காரணம் என்னது? இறைவன். இந்த ஐயம் பற்றி வந்த இயைபு தான் என்னதுங்க? ஓத்து இயைபு. ஆமாம், ஐயம் என்பது ஓத்து இயைபு. ஓத்து இயைபு. இதில் முதல் நூற்பால உலகத்திற்கு முதல்வன் யார்? பெருமான். அவன் யார்? நிமித்த காரணன் சொல்கிறார். உலகத்திற்கு நிமித்த காரணன். இறைவன் உலகத்திற்கு என்னது? நிமித்த காரணன் சொன்னாரா இல்லையா? எங்கே சொன்னார்? முதல் நூற்பால் எங்கே சொன்னார்? எங்கேயோ உள்ள சொல்லியிருக்கிறாரு, கேட்ட மாதிரி இருக்கு. நிமித்த காரணன் எங்கே சொல்லியிருக்காரு? ரெண்டாவது அதிகரணம், மூணாவது அதிகரணம், ரெண்டாவது கூறில் ரெண்டாவது அதிகரணம். செய்வோனை உடைத்து, உலகம் செய்வோனை உடைத்து சாங்கியர் மறுப்பில் சொன்னாரா இல்லையா? நிமித்த காரணம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? உலகத்திற்கு செய்வோன் ஒருவன் உண்டு, இறைவன் யார்? நிமித்த காரணம்னு படித்தோமா இல்லையா? மாயிலே தோன்றுகிறது வித்துண்டாம் மூலம் உழைத்தவா தாரகமாம் அத்தன்னால் நிற்றல் அவர் வினையால்னு ஒரு வெண்பாலாம் பார்த்தோமா இல்லையா? நிமித்த காரணன், உலகத்திற்கு நிமித்த காரணன்னு சொல்லியாச்சு. அப்போ நிமித்த காரணன்னு சொன்னால் கூடவே என்ன வேணும்? முதல் காரணம் உண்டா, துணை காரணம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஏன்னா முதல் காரணமும் துணை காரணம் இருந்தால் தான் ஒருவன் யாராக இருக்க முடியும்? நிமித்த காரணனாக இருக்க முடியும். முதல் காரணமும் துணை காரணமும் இல்லைன்னா அவன் என்னவாக இருக்க முடியாது? நிமித்த காரணனாக இருக்க முடியாது. ஏன்னா காரணம்னு சொன்னாவே இந்த மூணு இருக்கணும். எது? முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் இருக்கணும். அப்போ முதல் நூற்பால உலகத்திற்கு நிமித்த காரணம் பெருமான்னு சொல்லியாச்சு. இப்போ முதல் காரணம் எது? துணை காரணம் எது? உண்டா இல்லையா? முதல் காரணம் உண்டா இல்லையா? துணை காரணம் உண்டா இல்லையா? இது ஐயம்.
இதை போக்குவதற்கு எழுந்தது ரெண்டாவது சூத்திரம். அப்போ இது என்னது? ஓத்து இயைபு. ஓத்து இயைபு. சரியா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்காது. எப்படி புரியும்? சொன்னீங்க, எழுதிட்டோம். அது எப்படி புரியும்? புரியக்கூடாத. புரிஞ்சுதுன்னா சரியில்லையே. பலகாலம் கேட்டாவே புரியாது. அதை எப்படி ஒரு தடவை படித்தோடனே புரிஞ்சிருச்சே? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சாங்கய்யா? ஏங்க புரிஞ்சவங்களை கை தூக்குங்க. சொல்லுங்கய்யா. புரிஞ்சிச்சாங்கய்யா? இப்போது இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஓத்து இயைபுன்னு என்னதுங்க? இல்லை, ஓத்துன்னா என்னது? ஓத்துன்னா என்ன? இயல். சரியா? இயல். இயல்னா என்னது? பிரமாண இயல். இப்போ நம்ம பிரமாண இயல்ல இருக்கிறோம். பிரமாண இயல்ல முதல்ல பதிக்கு பிரமாணம் சொல்லியாச்சு. பதிக்கு பிரமாணம் சொல்லியாச்சு. இப்போ ரெண்டாவது எதுக்கு சொல்கிறாரு? பாசத்துக்கு சொல்கிறாரு. ஏன் பாசத்துக்கு சொல்லணும், பசுக்கு சொல்லக்கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்டோமா இல்லையா? கேட்டோமா இல்லையா? ஏன் சொல்லலைன்னா இந்த கேள்வி நிற்குது. நிமித்த காரணன்னு சொல்லிட்டா முதல் காரணமும் துணை காரணமும் சொல்லணும். சரியா? முதல் காரணம் எது? முதல் காரணம் எது? மாயை. உலகத்திற்கு முதல் காரணம் மாயை. துணை காரணம் கண்மமும். திரோதான சக்தியும் கண்மமும் உலகத்திற்கு துணை காரணம். சரியா? அப்போது முதல்ல பெருமானுக்கு உத்தேசம் சொல்லிட்டாரு, பெருமானை சொல்லிட்டாரு. அடுத்தது என்ன சொல்லணும்? இப்போது மாயை பற்றி சொல்லணும், கண்மத்தை பற்றி சொல்லணும், திரோதான சக்தியை பற்றி சொல்லணும். இந்த மூணு என்னது? பாசம். மூணுமே பாசம் தானே. மாயை பாசம், கண்மம் பாசம், திரோதான சக்தியும் பாசம்தான். இந்த மூணு இருந்ததுன்னா ஆணவம் வருவிச்சுக்கணும். ஏற்கனவே மலம்னு மட்டும் சொல்லிட்டாரு. அங்கே மலத்து உலதாம்னு சொல்லிட்டாரு. சரியா? ஆனால் அங்கே விரிவாக சொல்லலை. ஆணவ மலம் ஒன்று உண்டு. ஆணவ மலத்துக்கு இலக்கணம் இன்னும் சொல்லலை, அதையும் சொல்லணும். சரியா? அப்போது முதல் நூறுபா முடித்த உடனே ரெண்டாவது பசுவுக்கு சொல்லக்கூடாது, பாசத்துக்கு தான் சொல்லணும். பாசத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே நிமித்த காரன்னு சொன்னதுனால முதல் காரணமாகிய மாயை சொல்லணும், துணை காரணமாகிய வினையை சொல்லணும், திரோதான சக்தியை சொல்லணும், ஆணவ மலத்தை சொல்லணும். சொன்னால் தான் முதல் நூறுபால் இருக்கிற முடிச்செல்லாம் அவுக்க முடியும். புரியுதுங்களா? அதனால் ரெண்டாம் நூறுபால் என்னத்தை வச்சுருக்கிறாரு? பாசத்துக்கு பிரமாணம். பிரமாண இயல்ல பதிக்கு பிரமாணம் முடிஞ்ச உடனே பாசத்திற்கு ஏன் வைத்தார்? பசுவை வைக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? வைக்க முடியாது. ஏன்னா அங்கே கேள்வி இன்னும் முடிக்காமல் இருக்கு. எந்த இயைபு? ஐயம் பற்றி வந்த இயைபில் இங்கே பசுவை பற்றி பேச்சே இல்லை, பாசத்தை பற்றி தான் பேச்சிருக்கு. சரிங்களா? அதனால் ரெண்டாவது எதை வச்சுருக்கிறாரு? பாசத்தை வச்சுருக்கிறார். ஓத்து இயைபு வந்துருச்சா? ஓத்து இயைபில் மூணு பொருள் சொல்லணும். எது சொல்லணும்? பதி சொல்லணும், பசு சொல்லணும், பாசம் சொல்லணும். மூணு தானே பிரமாணம். பிரமாணம் மூணு தானங்கய்யா. மூணில் முதல்ல என்ன சொல்லிட்டாரு? பதியை சொல்லியாச்சு. எஞ்சி நிற்பது ரெண்டு. அதில் எதை சொல்லணும்னு கேட்டால் பாசம்தான் சொல்லணும். ஏன்னா ஒன்றை சொல்லும்போதே அங்கே நிறைய அப்படியே துண்டு துண்டாக நிற்கிது முடிக்காமல். அதை முடிக்கணும். சரிங்களா? அப்போ முடிக்கணும்னு என்ன செய்யணும்? பாசத்தை சொல்லணும். அதனால் பாசத்திற்கு பிரமாணம் கூறினார். கண்டினியூட்டி எல்லாமே இயைபுனாவே கண்டினியூட்டி தான். இந்த இயைபுன்னு வந்தாவே கண்டினியூட்டி தான். சரியா? அப்போ ஓத்துக்கு பிரமாணத்திற்கு சொல்லுகிற போது பிரமாண இயல் உள்ள வருவது ஐயம் பற்றி வந்த இயைபு, அதாவது ஓத்து இயைபு. ஓத்து இயைபில் முதல்ல பதிக்கு பிரமாணம், ரெண்டாவது பாசத்துக்கு பிரமாணம். சொன்னதுக்கு காரணம் முதல் நூற்பால நிமித்த காரணம்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது நூற்பால துணை காரணமும் முதல் காரணமும் சொல்கிறார். சரிங்களா? சூத்திர இயைபு அதே தான். அது ஒன்றாம் சூத்திரம், இது ரெண்டாம் சூத்திரம் தான். ஆனால் இங்கே கேள்வி என்னது?
இங்கே கேள்வி மாறிடுச்சு. அவாய் நிலை பற்றி வந்த ஏய்வில் இங்கேயும் முதல் நூற்பாவுக்கு அப்புறம் ரெண்டாவது நூற்பா வருதா? அதுக்கு காரணம் என்னது? ஐயம் பற்றி வந்த ஏய்வு. இங்கே அவாய் நிலை பற்றி வந்த ஏய்வு. அவாய் நிலை பற்றி வந்த இயல்பில் முதல் நூற்பால் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒடுங்கும்னு சொல்லியிருக்கிறார். சங்கார கடவுளத்திட்ட உலகம் ஒடுங்கும்னு சொல்லியிருக்கிறார். ஒடுங்கிய உலகம் மீள தோன்றுதல் எவ்வாறு அப்படின்னு கேள்விக்கு என்ன செய்கிறாரு? சொல்கிறார் சூத்திர இயல்பு. இப்போ சூத்திர இயல்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சூத்திரத்துக்கு கருத்துரை இருக்கா இல்லையா? சூத்திர கருத்துரை என்ன இருக்கு? சூத்திரத்து கருத்துரை அவையே தானேயாய் முடிச்சுட்டு எண்ணுதலிற்றோ எனின் ரெண்டாம் நூற்பா புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலிட்டு இருக்கா? இப்போ சூத்திரத்தின் கருத்து என்னது? புனருற்பவம். புனருற்பவம்னா என்னது? மீள தோன்றுதல். முதல் நூற்பாவின் சூத்திர கருத்து என்னது? முதல் நூற்பால சங்கார காரணனாய் முதலையே முதலாக உடைத்து, ஏன்னா அவன்கிட்ட தான் உலகம் ஒடுங்கும், எனவே அவனே முதல்வன் என்பது முதல் சூத்திர கருத்து. ரெண்டாவது சூத்திர கருத்து அந்த ஒடுங்குற கடவுள் எடுத்து உலகம் எவ்வாறு தோன்றும் என்பது ரெண்டாவது சூத்திர கருத்துலேயே இருக்கு. சூத்திர கருத்துரைங்கிறது அதுதான். புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலிட்டுன்னு இருக்கா இல்லையா? ரெண்டு. அடுத்தது அதிகரண இயைபு. அதிகரண இயைபு அது என்னது? முறைமை பற்றி வந்த இயைபு. அதில் முதல் நூற்பால கடைசி அதிகரணத்தில் அந்தம் என்று சுற்றப்பட்ட கடவுள் அவருக்கு உத்தேசம் சொன்னார். அடுத்து என்ன சொல்லணும்? இலக்கணம் சொல்லணும். இலக்கணம் சொல்லணும். அது முறைமை பற்றி வந்த இயைபு. ஒரு தடவை சொல்லியிருந்தா விட்டுருக்கலாம். நீங்கள் 4 தடவை சொல்லி எச்சா குழப்பிட்டீங்க. அப்படியா? என்னங்கய்யா முறைமைன்னா என்னது? வரிசை. வரிசைப்படுத்தி அதிகரணத்தை வரிசையாக சொல்லணும். 1வது அதிகரணம், 2வது அதிகரணம், 3வது அதிகரணம், அடுத்து 4வது அதிகரணம் எங்கே வருது? 2வது நூற்பால முதல் அதிகரணம் தான் என்னது? 4வது அதிகரணம். இப்போ 3 முடித்த உடனே 4வது எந்த அதிகரணத்தை வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இப்போ ஒரு நூற்பாவை முடித்தாச்சு, கடைசியாக எங்கே முடியுது? அந்தமே ஆதின்னு முடியுது. அடுத்தது 4வது அதிகரணம் எதில்? 2ல் 1. 4வது அதிகரணங்கிறது 2ல் 1. இப்போ எதை சொல்லலாம் அப்படின்னா 3ல் என்ன முடிச்சிருக்கிறாரோ அதன் தொடர்ச்சியை சொல்லணும். 3ல் என்னென்னு முடித்தார்? அந்தமே ஆதின்னு சொல்லிட்டார். அப்போது சங்கார கடவுளுக்கு என்ன செய்கிறாரு? உத்தேசம் சொன்னார். உத்தேசம்னா என்னது? சங்கார கடவுள் உண்டு என்று பெயர் அளவில் சுட்டிட்டார். சரியா? அப்போ அவனுக்கு என்ன சொல்லணும்? இலக்கணம் சொல்லணும். முதல் கடவுளுக்கு இலக்கணம் சொல்லணும். அந்த இலக்கணத்தை எங்கே சொல்கிறாரு? 2ல் 1. புரியுதா? ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, எனக்கெல்லாம் பல முறை படித்தே புரியல. நீங்களும் அப்படி இருப்பீங்க நம்பிக்கையில் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா இது ரொம்ப நுட்பமான செய்தி. இதை மட்டும் நாங்கள் இன்னமும் வரைக்கும் எனக்கு இன்றைக்கி நான் முடிக்காத விஷயம் ஒன்று சொல்கிறேன். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எல்லாம் நீங்கள்லாம் என்ன மாதிரி தான். 12 நூற்பாவுக்கும் இந்த 3 இயைபை தனியாக எழுதணும். 12 நூற்பாவுக்கு என்ன செய்யணும்? இந்த இயைபை தனியாக எழுதி குறித்து வைக்கணும்னு இன்றைக்கி வரைக்கும் நினைக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு முடியல. புரியுதுங்களா? ஏன்னா அது ஏதோ அப்படியே போகிறோம். ஆனால் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு சூத்திரத்துக்கு 2வது சூத்திரத்துக்குள்ள இயைபு, ஒரு ஓத்துக்கும் 2வது ஓத்துக்குள்ள இயைபு, ஒரு அதிகரணத்துக்கும் 2வது அதிகரணத்துக்கு. இப்போ அதிகரண இயைபுன்னு எடுத்துக்கிட்டால் 1 2 3 முதல் நூற்பா, அடுத்தது 4 5 6 7 2வது நூற்பா, அடுத்தது 7 3வது நூற்பா. புரியுதுங்களா? இப்படி வரிசையாக அப்படியே 1 2 நீங்கள் சூத்திர இயைபு விட்டுருங்க, ஓத்து இயைபு விட்டுருங்க. அதிகாரண இயைபுன்னு எடுத்துட்டா 1ல் 1 ஆரம்பித்து 12ல் 4, 1ல் 1 ஆரம்பித்து எங்கே முடிக்கணும்? 12ல் 4ல் முடிக்கணும். எப்படி முடிக்கணும்? இயைபு மட்டும் சொல்லி அதற்காக எழுந்தது, அதற்காக எழுந்தது, அதற்காக எழுந்தது, இப்படி படிக்கணும் சிவஞான போதம். புரியுதுங்களா? அப்புறம் சூத்திரத்தை தனியாக 12 சூத்திரத்தை எடுத்துக்கிட்டு
சூத்திர ஈவு மட்டும். இப்போ மூணையும் ஒட்டுக்கா சொல்கிறதுனால உங்களுக்கு குழப்புது. உங்களுக்கு குழப்புறதுக்கு காரணம் என்னென்னா மூணையும் ஒட்டுக்கா சொல்கிறதுனால. இப்போ அதிகரண ஈப்பை மட்டும் சொல்லிட்டே வந்தால் புரிஞ்சிடும். புரியுதுங்களா? முதல் நூற்பால் அதிகரண ஈப்பு சொல்கிறேன் கேளுங்க. முதல் நூற்பால் அதிகரண ஈப்பு என்னது? முத்தொழில் உடையது உலகம். உலகம் உள்பொருளா இல்பொருளா? உள்பொருளே. ஈவு வந்துருச்சான். உள்பொருளாக உலகம் தானே தோன்றாது, செய்வோன் ஒருவன் வேண்டும். 3 வந்துருச்சான். அந்த செய்பவன் ஒடுங்கிய, ஒடுங்கி பலரல்ல ஒருவனே வந்துருச்சா? அதிகரண ஈவு வந்துருச்சா இல்லையா? 5. உலகம் முத்தொழில் படுவது என்பது முதல் அதிகரணம். அதன் மீது என்னது? இயைபு என்னது? உள்பொருளா இல்பொருளா? உள்பொருளே 2வது அதிகரணம். 3வது அதிகரணம் என்னது? செய்வோன் ஒருவன் உண்டு. அடுத்தது செய்வோன் ஒடுங்கிய, ஒடுங்கி பலரல்ல ஒருவனே. 4 ஈவு வந்துருச்சா? 5 அதிகரணம், 4 இயல்பு வந்துருச்சா இல்லையா? புரியுதா இல்லைங்களா? அந்த ஒடுங்கி எடுத்து உலகம் மேலே தோன்றுதல் எவ்வாறு? அவனுக்கு இலக்கணம் என்ன? சாரி, ஒடுங்கியதுன்னு எடுத்து ஒடுங்கி உலகம் மேலே தோன்றுதல் எவ்வாறு என்பது 1. அவனுக்கு இலக்கணம் என்ன? ஒடுங்கிக்கு இலக்கணம் என்ன? உத்தேசமாக சொல்லப்பட்ட ஒடுங்கிக்கு இலக்கணம் என்னன்னா 2ல் 1. இப்படி வரிசையாக அங்கே போகணும், 12 வரைக்கும் போகணும். கேட்குறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்குது. படித்தா அப்படி படிக்கணும். சிவஞான போதம் புரியுதுங்களா? நாமெல்லாம் சிவஞான போதம் படிக்க வந்துட்டோம். அப்படி சொல்லும்போதே கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி உக்காரவனே. சிவஞான போதம் படிக்கிறோம். இருமாந்து இருப்பன்களோ அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அப்படி படிக்கணும் சிவஞான போதத்தை. ஏன்னா மணிமகுடம்னு சும்மா சொல்ல முடியுமா? சைவ சித்தாந்தத்தினுடைய மணிமகுடம்னா நம்ம எப்படி இருக்கணும்? மாணவர்கள் அந்த தரத்தில் இருக்கணும். சும்மா 10ஓட 11 படிச்சுட்டுலாம் போகக்கூடாது. சரிங்களா? சரி, இதுதான் இயைபு. இதோட விட்டுருவோம். அவையேயாய் தானேயாய், அவையேயாய் தானேயாய். இதை இரட்டுற மொழிதல்னு பேர். இரட்டுற மொழிதல். அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய். படிக்கும்போதே இப்படி தான் படிக்கணும். நூற்பா படிக்கும்போதே எப்படி படிக்கணும்? அவையே தானேயாய் படிக்கக்கூடாது. அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய். ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய, ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே. அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய். ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய, ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே. இதில் அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய், ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய, ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே.
நீக்கமின்றி என் அறிவு போகிற அளவுக்கு கை போக மாட்டேங்குது, எழுதிட்டேன்னு போயிடுறேன். டைம் டிலே இருக்குது கைக்கும் அறிவுக்கும். என்னங்கய்யா? அப்படியா? ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது, அது மட்டும் தெரியுது. என்னம்மா? அப்படி சொல்ல நல்லா கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இன்னொரு முறை சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? அவையே. இந்த அவையே என்பது மேலே நூற்பால அவையே என்று சுட்டப்பட்ட சேதன பிரபஞ்சம். மேலே கடைசி அதிகரணத்தில் அவையே என்று சுட்டியிருப்போம். மேலே கடைசி நூற்பால அவையேன்னு சுட்டியிருப்போம். சேதன பிரபஞ்சம் அசேதன பிரபஞ்சம் ரெண்டில் சேதன பிரபஞ்சத்தைன்னு சொன்னமா இல்லையா? இப்போ அவைன்னு சொன்னாவே அது சுட்டு தானே. இவை அவைனா சுட்டு. இவன் அவன், இவன் அவன். அப்போது இது இவன் என்பது இங்கே இருப்பது, அவன் என்பது அங்கே இருப்பது. அவன் என்பது கொஞ்சம் தூரத்தில் இருக்கும், இவன் சொன்னால் பக்கத்தில் இருக்கும். அப்போ அவன் என்பது என்ன சுட்டு? செய்மை சுட்டு. செய்மை சுட்டு. ஏன்னா போன நூற்பால முதல் நூற்பால இருக்கக்கூடிய அவை. சரியா? அவை என்பது என்னது? இப்போது முதல் நூற்பால ரெண்டை சொல்கிறாரு. ஒன்று சேதன பிரபஞ்சமும் சொல்கிறாரு, அசேதன பிரபஞ்சமும் சொல்கிறாரு. எங்கெங்கே சொல்கிறாரு சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல் நூற்பால அவையே என்பது ஒரு இடத்துல சேதன பிரபஞ்சம், ஒரு இடத்துல அசேதன பிரபஞ்சம். எங்கே சொன்னது? அவன் அவள் அது எனும் அவை. அவன் அவள் அது எனும் அவை. அது என்னது? அசேதன பிரபஞ்சம். பலவாய் சடமாய் அவயவப்போலோடு சுட்டி அறியப்பட்ட உலகத் தொகுதி அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அது என்னது? சட உலகம். சட உலகம் தான் தோன்றி நின்று ஒடுங்கும், உயிர் தோன்றி நின்று ஒடுங்காது. புரியுதா இல்லையா? முதல் நூற்பால முதல் அதிகரணத்தில் அவைன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? அவை அப்படின்னு இருக்கு. அது என்னது? சடம். கடைசி அதிகரணத்தில் அவைன்னு ஒரு சுட்டு இருக்கு. அது என்னது? எடுத்துக்காட்டு வெண்பால அவைன்னு சொல்லி முதல் எழுதும்போது அவைன்னு எழுதுனா இல்லையா? நான் எழுதும்போது முதல்ல அவைன்னு எழுதி சேதன பிரபஞ்சம் அதேசன பிரபஞ்சம் இங்கே சுட்டப்பட்டது சேதன பிரபஞ்சத்தைன்னு எழுதணுமா இல்லையா? எழுதணுமா இல்லையா? கடைசி வெண்பா ஒன்றலா ஒன்றில் உளதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் ஈராதல் அப்படின்னு படிச்சு எழுதணுமா இல்லையா? அந்த அவை என்னது? சேதன பிரபஞ்சம். சேதன பிரபஞ்சம்னா அறிவுடைய உலகம், உயிர்கள். உயிர்கள் சேதன அசேதனம் ரொம்ப குழப்ப வேண்டாம். உயிர்கள் சுற்றுணர்வாகிய பிரபஞ்சம்லாம் படிச்சுமா இல்லையா? அப்போ அவை என்பது அங்கே என்னது? உயிர் கூட்டம், உயிர் கூட்டம். அந்த அவை தான் இந்த அவை. இந்த அவையே யான்னு இருக்கா இல்லையா? இந்த அவை என்பது என்னது? உலக தொகுதி, உயிர் தொகுதி. உலகத்தில் இருக்கக்கூடிய உலகம் என்பது உயிர்கள் மேலே நிற்குதுங்க. சரியா? இந்த அவை என்பது அவைன்னு சொன்னாவே ஏதோ ஒரு சுட்டு மேலே ஏற்கனவே சொல்லியிருக்கணும், அதை தான் அவைன்னு சொல்ல முடியும். சரியா? அந்த உலகத்தோடு அவையேயாய் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாய். கலப்பினால் எதோடு? உயிர்களோடு. ஒன்றாய். எது போல?
உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல கலப்பினால் ஒன்றாய். சரியா? உடலும் உயிரும் போல கலப்பினால் ஒன்றாய். தானேயாய் சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல தன்னிலையில் வேறாய். வேறாய் சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல தன்னிலையில் வேறாய். அவையே தானேயாய். அவையே தானேயாய். கண்ணொளியும் ஆன்ம அறிவும் உடனாய். அறிவும் போல உடனாய். கண்ணொளியும் ஆன்ம அறிவும் போல உடனாய். ஆணையின் இருவினையின் இறைவனது சிற்சக்தியால் வரும் இருவினைக்கு ஏற்ப இருவினைக்கு ஏற்ப இரத்தலையும் பிறத்தலையும் இடைவிடாது செய்ய தனது சிற்சக்தியுடன் பிரிப்பின்றி நிற்பன். பிரிப்பின்றி நிற்பன். அவையேயாய் என்பது கலப்பினால் உடலும் உயிரும் போல ஒன்றாய். தானேயாய் சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல தன்னிலையில் வேறாய். அவையே தானேயாய் கண்ணொளியும் ஆன்ம அறிவும் போல உடனாய். ஆணையின் இருவினையின் இறைவனது சிற்சக்தியால் வரும் இருவினைக்கு ஏற்ப போக்கு வரவு புரிய இரத்தலையும் பிறத்தலையும் இடைவிடாது செய்ய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே தனது சிற்சக்தியுடன் பிரிப்பின்றி நிற்பன். பிரிப்பின்றி நிற்பன். தனது சிற்சக்தியுடன் எப்படி இருப்பான்? பிரிப்பின்றி நிற்பன். ஆணையின் இருவினையுமா? இறைவனது சிற்சக்தியால் வரும் இருவினைக்கு ஏற்ப இரத்தலையும் அடுத்து பின்னாடி போக்குவரவு புரிய என்பதுதான். போக்குன்னு எனது இரத்தல்,
வரவு என்பது பிறத்தல். போக்கு வரவு. புரிய இடைவிடாது செய்ய. புரிதல் என்பது இடைவிடாது செய்ய. விட்டு விட்டு செஞ்சால் புரியன்னு சொல்லக்கூடாது. இப்போது சாகிறதையும் பிறக்கிறது என்னது? இடைவிடாது செஞ்சுக்கிட்டே இருக்கும். நாவுக்கரசு பெருமான் சொல்கிறாரா இல்லையா? என்னது? பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே சொல்கிறாரா இல்லையா? பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ்? பர்த் அண்ட் டெத்து. என்னையா பிஸ்னஸ் பண்ணுற? சாவணுங்க, பிறப்பணுங்க, திருப்பியும் சாவணுங்க, பிறப்பணுங்க. இதுதான் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். நாம் அதுக்கு நடுவில் ஏதோ பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நேச்சுரல் பிஸ்னஸ் என்னது? பிறத்தலும் இறத்தலும். சரியா? அதில் பிறத்தலும் இறத்தலும் சொல்லாமல் இறத்தலும் பிறத்தலும் சொல்கிறார். ஏன்? இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் என்னது? அடுத்து நிற்கிறது முன்னாடி அதான் நிற்கிது. ஆமாம், எக்ஸ்பெக்டட் வந்து டெத்து தான். அப்புறம்தான் பர்த்து. ஏன்னா இது முடிஞ்சிருச்சு. எது? பர்த்து முடிஞ்சிருச்சு. இனி எக்ஸ்பெக்டட் என்னது? டெத்து தான். அதனால் பிறத்தலும் சொல்லாமல் பிறத்தல் இறத்தல்னு சொல்லாமல் இறத்தலையும் பிறத்தலையும்னு சொல்கிறார் இல்லைங்களா? ஏன்? எல்லாத்துக்கும் அதே தான். டெத்துன்னு சொன்னால் இப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். யாருக்கு வந்தாலும் கேட்க முடியுமா? கேட்கணும். இதுதான் சூத்திர கருத்து. சரியா? அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் உடலும் உயிரும் போல கலப்பினால் ஒன்றாய் கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல தன்னிலையில் வேறாய் ஆன்மபோதமும் ஆன்ம அறிவும் கண்ணொளியும் போல உடனாய் தனது சிற்சக்தியால் வரும் இருவினைக்கு ஏற்ப என்னது? இறத்தலையும் பிறத்தலையும் இடைவிடாது செய்ய தன் சிற்சக்தியோடு நீக்கமின்றி நிற்பன். சரியா? இதுதான் சூத்திர கருத்து. என்பது என் நுதலிற்றோ எனின் புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல் நுதலிற்று. புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல் நுதலிற்று. சரி, இதில் 2-3 சந்தேகத்தை எழுப்புறாரு. சந்தேகம் கேட்டால் தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போது முதல் நூற்பால் உத்தேசமாக இறைவனுக்கு உத்தேசம் கூறினார்னு சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாரு? இலக்கணம் சொல்கிறாரு. ஏங்க அப்புறம் இலக்கண இயல் என்னங்க சொல்லுவீங்க? இலக்கணம் ஏற்கனவே அடுத்து என்ன இருக்குது? பின்னாடி அடுத்த இயல் என்னது? இலக்கண இயல் தானே. அப்போ பெருமானுக்கு இலக்கணம் எங்கே சொல்லணும்? அங்கே தானே சொல்லணும். இங்கே இலக்கணம் சொன்னீங்கன்னா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? பெருமானுக்கு இலக்கணம் எங்கே சொல்லணும்? அடுத்த இயலில் தான் சொல்லணும். இது பிரமாண இயலில் போய் இலக்கணம் சொல்கிறீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அந்த கேள்விக்கு விட சொல்கிறார். இலக்கணம் 2 வகைப்படும். ஒன்று பொது இலக்கணம், மற்றொன்று சிறப்பு இலக்கணம். தடத்த லட்சணம், சொரூப லட்சணம். லட்சணம் 2, தடத்தம் சொரூபம். இங்கே தடத்த லட்சணம் சொல்கிறாரு, அங்கே சொரூப லட்சணம் சொல்கிறார். இலக்கண இயலில் பெருமானுக்கு சொரூப லட்சணம் சொல்கிறாரு, இங்கே என்ன சொல்கிறாரு? தடத்த லட்சணம். அதனால் இங்கே இலக்கணம் சொன்னால் தப்பில்லை. சரியா? இது ஒரு தடைக்கான விடை. சரி, உலகத்திற்கு புனருற்பவம் தானே சொல்கிறாரு. புனருற்பவம்னு என்னது? மீள தோன்றுதல். ஏன் முதல் உற்பவம் சொல்லலை? முதல் உற்பவம் சொல்லணுமா இல்லையா? முதல் உற்பவம் சொல்லாமல் புனருற்பவம் ஏன் சொல்கிறார்? அதான் புனருற்பவம் சொல்லிட்டு முதல் உற்பவத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் புனருற்பவம் சொல்லலாம் இல்லையா? ஆனால் இங்கே என்ன செய்கிறாரு? புனருற்பவம் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இவை நம்மானார் மாட்டு விளங்குவதில்லை. முதல் உற்பவம் சொல்லணும்னா நிறைய சொல்லணும்.
நிறையா சொல்லணும். முதல் நூற்பா முடிச்சுட்டு டயர்டாக இருக்கிறவங்ககிட்ட அவ்வளோவெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு கருணையோட மெய்கண்டார் என்ன செய்கிறாரு, போதும் போதும் முதல்ல புனருருவத்தை தெரிஞ்சுக்குங்க, முதல் உருவமெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு சொல்லலையா. நம்மானார் மாட்டு விளங்குவதில்லை. நம்மானார் மாட்டுன்னு என்னது, அந்த சூத்திரம் படிக்கக்கூடிய மாணவர்கள் முதல் நூற்பா முடிச்சிருக்கிறாங்க. ரெண்டாம் நூற்பாவுக்கு போகும்போது முதல் உற்பவத்தை எல்லாம் சொல்ல முடியாது. முதல் உற்பவத்தை சொல்லணுன்னா மாயை இலக்கணம் புரிஞ்சிருக்கணும், கண்மை இலக்கணம் முடிஞ்சிருக்கணும், பதியினுடைய இலக்கணம் புரிஞ்சிருக்கணும், உயிரினுடைய இலக்கணம் புரிஞ்சிருக்கணும். இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எதை சொல்ல முடியும், முதல் உற்பவத்தை சொல்ல முடியும். இதை சொல்லாமல் முதல் உற்பவத்தை சொல்ல முடியாது. எனவே இப்போ பதிக்கு பிரமாணம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இப்போ சொன்னால் என்னவா இருக்காது, சரியாக இருக்காது. அதனால் நம்மானம் மாட்டு இது விளங்குவதில்லை என விடுத்தார். புனருற்பவம் மட்டும் சொல்கிறார். சரி, வேறு எங்கேயாவது சொல்லியிருக்கா இந்த முதல் உற்பவம், வேறு எங்கேயாவது சொல்லியிருக்கா அப்படின்னா எங்கே சொல்லியிருக்கு, சிவஞான போதத்தில் சொல்லலை. சிவஞான போதத்தில் சொல்லலை, போற்றி பகருடையில் சொல்லியிருக்கிறார். போற்றி பகருடையில் முதல் உறுப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லியிருக்க ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல்மாண்டு, ஞானத்தின் கண்ணை மறைத்தன்னு தொடங்கும் போற்றி பகருடையில். சரியா, ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல்மாண்டு எவ்வுயிர்க்கும் முன்னாடி கற்புடனால் காணாதம் கை கொடுத்த கோலே போல், குரடங்கையில் கோல் கொடுத்த மாதிரி. முதல் உற்பவத்தை எப்படி கொடுக்குறாரு, குரடங்கையில் கோல் கொடுத்த மாதிரி. ஒரு குச்சியை கொடுத்துட்டு கொஞ்சம் தடவி தடவி போயான் அப்படின்னு குச்சி கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி என்ன செய்கிறாராம் முதல் உற்பவம் கொடுக்குறார். காணார்தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண், பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கரண புவனபோகமும் தந்து அவற்றால் மனமுதல் வந்த விகாரத்தால். இது சூக்கும தேகத்தை கூட்டுறாரு. சூக்கும தேகத்தை கூட்டுகிற போது ஆன்மாவுக்கு மனம்ங்கிற கருவி கூட்டப்படுகிறது. இந்த மனம் என்ற கருவி கூட்டியுடனே ஆன்மா வினையை செய்கிறது. அந்த வினையை கொண்டு ஆன்மாவுக்கு தூள தேகத்தை கொடுக்குறார். இப்போ இதை சொல்லணும்னா முதல்ல 5 சட்டை சொல்லணும். இதை சொல்வதற்கு என்ன வேணும், 5 சட்டை சொல்லணும். என்னென்ன சட்டை, காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், தூள சரீரம். இந்த 5 சட்டையை சொல்லி 5ல் என்னென்ன கருவியெல்லாம் கூட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி, சூக்கும சரீரத்தில் புரியட்ட காயம் கூட்டப்படுகிற போது மனம்ங்கிற கருவி கூட்டப்படுகிறது. மனம்ங்கிற கருவி கூட்டியுடனே ஆன்மா சூக்கும சரீரத்திலிருந்து வினை செய்யும். அந்த வினைக்கு தக்கவாறு தூள சரீரத்தை கொடுப்பார் அப்படின்னு எழுதுகிறார். இது சித்தியாரில் இருக்குது. நீங்கள் யாராவது ஆன்லைனில் போன வகுப்பு சித்தியார் வகுப்பு கேட்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் வருது. இந்த பாட்டு அடுத்த வகுப்பில் வரும். சித்தியாரில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. போற்றி பகருடையில் இருக்குது. முதல் உற்பவத்தை அங்கு காண்க, இங்கே காண முடியாது. சரியா, சரி, அந்த அளவில் இதை வச்சுக்குவோம். ஐயா, ஆமாம், மூணாவது, சரி, ஒன்று அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்ததுக்கு போயிடலாம். சரி, அவையே இச்சூத்திரம் 4 அதிகரணங்களை உடையது. சூத்திரம் 4 அதிகரணம். முதல் நூற்பால 3 அதிகரணம், இங்கே 4. அவையே தானேயாய் என்பது, அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய், இது ஒரு அதிகரணம்.
ஆணையின் இருவினையின் என்பது 2வது அதிகரணம். போக்குவரவு புரிய 3வது அதிகரணம். ஆணையின் நீக்கமின்றி நிற்குமென்றே என்பது 4வது அதிகரணம். சரியா? 4 அதிகரணம் என்ன அர்த்தம்? 4 கருத்து இருக்குதுன்னு அர்த்தம். 4 அதிகரணம் சொன்னால் 4 கருத்து. இந்த நூற்பால 4 கருத்து, போன நூற்பால 5 கருத்து. சரியா? 3 அதிகரணம் 5 கருத்து. ஏன்னா 2வது அதிகரணத்தை 3ஆக பிரிச்சுக்கிட்டோம். சரியா? அதிகரணம் வரைக்கும் கேட்டால் சொல்லணும், நம்பரு சொல்லிடலாம்ல. இதில் 4 அதிகரணம். அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்பது ஒரு அதிகரணம். ஆணையின் இருவினையின் என்பது ஒரு அதிகரணம். போக்குவரவு புரிய என்பது ஒரு அதிகரணம். ஆணையின் நீக்கமின்றி நிற்குமென்று என்பது ஒரு அதிகரணம். சரி, இப்போ முதல் அதிகாரத்துக்கு போயிடலாம். இந்த 3 சேர்ந்தா என்ன பேர்? அவைய ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பது என்னது? அத்துவிதம். இதுக்கு என்ன பேர்? அத்துவிதம். இந்த அதிகரணத்துக்கு அத்துவித அதிகரணம். அத்துவிதம். சரி, இப்போது கடைசி அதிகரணத்தில் ஒரு கேள்வி கேட்டு இந்த அதிகரணத்தை சொன்னோமா இல்லையா? கடைசி அதிகரணத்தில் என்ன கேள்வி கேட்டோம்? கடைசி அதிகரணம் அது கேள்வி என்னது? உத்தேசம் சொன்னிய பெருமானுக்கு இலக்கணம் கேட்டோமா இல்லையா? அதான இந்த அதிகரணம். அந்தம் என்று சுட்டப்பட்ட உத்தேசமாக சுட்டப்பட்ட கடவுளுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னு தானே கேள்வி. இப்போ இலக்கணம் என்னது? அவன் உயிரோடு அத்துவிதமாக இருப்பான். இறைவனுடைய இலக்கணம், தடத்த இலக்கணம் என்னது? அத்துவிதமாக இருப்பான். இறைவன் உயிர்களோடு அத்துவிதமாக இருப்பான் என்பது தான் இறைவனுக்குரிய இலக்கணம். என்ன இலக்கணம்? தடத்த லட்சணம், பொது லட்சணம். சிறப்பு லட்சணம் பின்னாடி பார்ப்போம். புரியுதா புரியலையா? இறைவனது இலக்கணம் உயிர்களோடு அவன் அத்துவிதமாக இருப்பன். உயிர்களோடு அவன் அத்துவிதமாக இருப்பன் என்பது தான் இலக்கணம். சரி, இதில் ஐந்தொழில் 3 வகையான ஐந்தொழில் இருக்கிறது. 3 வகை ஐந்தொழில். ஐந்தொழில்னா என்னது? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இது ஐந்தொழில் பேர். இந்த ஐந்தொழில் 3 வகைப்படும். 3 வகையாக ஐந்தொழில் இருக்கிறது. ஒன்று தூள ஐந்தொழில், மற்றொன்று சூக்கும ஐந்தொழில், மற்றொன்று அதிசூக்கும ஐந்தொழில். தூள ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில் என்று ஐந்தொழில்கள் 3 வகைப்படும். சரி, இதில் தூள ஐந்தொழில் இதில் படைத்தல், காத்தல், மறைத்தல். எது? உலகை படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 தூள முத்தொழில். தூள முத்தொழில்.
படைத்தல், காத்தல், அழித்தல். எதை? உலகத்தை. உலகத்தை படைக்கிறது, உலகத்தை காக்கிறது, உலகத்தை அழிக்கிறது. இந்த மூணும் தூள ஐந்தொழில். தூள ஐந்தொழில். இதில் இப்போ உலகை படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொன்னால் இந்த ஐந்தொழில் யாருக்காக செய்கிறாரு? உயிர்கள்ட்ட தான் இந்த மூணு ஐந்தொழில் இருக்குது. இப்போ நம்ம மூணு வகையாக சொன்னோம் இல்லையா? தூள ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில். இந்த மூணுமே யாருக்கு? உயிர்களுக்கு. புரியுதா? ஆனால் இங்கே எதை செய்கிறாரு? உலகத்தை படைக்கிறாரு, காக்கிறாரு, ஒடுக்கிறார். இப்போ உயிர்களுக்கு படைத்தல், காத்தல் எங்கே வந்துச்சு? இதில் உலகமே உயிர்களா? உலகத்திற்கு உயிர்களுக்காக படைத்தல். படைக்கிறது உலகம்தான். ஆனால் யாருக்காக? எவ்வளவு படைச்சிருந்தாலும் உங்களுக்கு எது படைக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு போகும். புரியுதுங்களா? உலகத்தில் என்னென்னமோ இருக்கும், எல்லாம் நமக்கு இல்லை. அப்போ படைத்தல் என்பது யாருக்கு? இது உனக்கு அப்படின்னு எதை படைச்சிருக்கிறோ அது மட்டும்தான் உனக்கு. மீதி 1000 இருக்கும், அதெல்லாம் நமக்கு இல்லை. அதேமாரி காத்தல் என்பது என்னது? நாம் எவ்வளோ காலம் அனுபவிக்கணும்னு இருக்குதோ அவ்வளோ காலம்தான் அந்த பொருளை காப்பாற்றுவார். செல்ஃபோன் வாங்கினா 1 வருஷம்தான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? போதும், இன்னொரு 10,000 செலவு பண்ணு அப்படின்னு என்ன செஞ்சிடறாரு? இதை காலி பண்ணிடுறாரு. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக நமக்கு புரிகிற விஷயம் அது, அதனால் சொல்கிறேன். காத்தல் உலகம்தான், ஆனால் யார் பொருட்டு? உயிர்கள் பொருட்டு. அழித்தலும் உயிர்கள் பொருட்டு தான். ஆனால் செய்வது எது? உலகத்தை. உலகத்தை படைக்கிறதும் காக்கிறதும் அழிக்கிறதும் உயிர்கள் பொருட்டு தான் நிகழ்கிறது. எனவே அது உயிருக்கானது தான். முத்தொழிலும் உயிர்களுக்கானது. ஆனால் எதன் மீது நிகழ்கிறது? உலகத்தின் மேல் நிகழ்கிறது. உலகத்தின் மேலே நிகழ்கிறது. அடுத்தது தூள மறைத்தல். தூள மறைத்தல் இது அந்த உலகத்தில் தங்கி இந்த படைக்கப்பட்ட, காக்கப்பட்ட, ஒடுக்கப்படுகிற உலகத்தில் உயிர்கள் என்ன செய்யுது? தங்கி இருக்குதா இல்லையா? தங்கி தன்னையும் தன் தலைவனையும் அறியாது மயங்கி நிற்றல். உலகத்தில் இருக்கும், எதை அறியாது? உயிரினுடைய தன்மையும் அறியாது, இறைவன் தன்மையையும் அறியாது. எப்படி இருக்கும்? மயங்கி இருக்கும். உலகத்தில் அப்படியே எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாம் அப்படியே நமக்கு தான், உலகமே நமக்கு தான், நாம் இன்னொரு 1000 வருஷம் இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்குதா இல்லையா? அது என்ன பேர்? தூள மறைத்தல். தூள மறைத்தல். தன்னையும் தன் தலைவனையும் அறியாது மயங்கி நிற்றல். தூள அருளல். தூள அருளல். தூள அருளல். இது மேலே அந்த உலகத்தில் மயங்கி நின்றுச்சா இல்லையா? அதனின் நீங்கி. எது? அந்த உலகத்தில் மயங்கி இருந்ததா இல்லையா? அதனின் நீங்கி தன்னையும் தன் தலைவனையும் அறிதல். தன்னையும் தன் தலைவனையும் அறிதல். இதுக்கு என்ன பேர்? தூள அருளல். தூள அருளல். அப்போ தூள ஐந்தொழில் என்பது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 5 சரியா? இதில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது உலகத்தின் மேல் நிகழ்கிறது. உலகத்தின் மேலே நிகழ்கிறது. மறைத்தல் என்பது ஆன்மாவின் மேலே நிகழ்கிறது. உலகத்தோடு கூடி தன்னை அறியாது, தலைவனை அறியாது, உலகமே தானாக நினச்சி மயங்கி கிடக்குதா இல்லையா? சரியா? அது மறைத்தல். அந்த மயக்கத்திலிருந்து நீங்குச்சுன்னா அருளல். இது ஊன நடனம். இதுக்கு பேர் தான் என்னது? ஊன நடனம். எங்கே இருக்கு? உண்மை விளக்கத்தில் பாட்டு.
உடனே அங்கே உங்களுக்கு வசதியாக வேறு போட்டு வச்சுருக்குறாங்க. பாட்டை சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இதை படமும் போட்டாச்சு, நாமா சி வாயா போட்டாச்சு. ஓட நடனம் எங்கே இருக்கு? முப்பத்தி 5 படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 35 படமும் போட்டாச்சு, எல்லாம் காட்டியாச்சு. பாட்டை சொல்லுங்க பார்க்கலாம். அது இல்லை. தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பாதத்தே உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பாதத்தே நாடு. சரியா? இதுதான் தூள ஐந்தொழில். தூள ஐந்தொழில். இந்த நமசிவாயம் சொன்னால் பெருமான் நம்மகிட்ட என்ன செய்வார்? தூள ஐந்தொழில் செய்வார். தூள ஐந்தொழிலே செய்வார். சரி, சூக்கும ஐந்தொழில். சூக்கும ஐந்தொழில் இது கேவலத்தில் ஆன்மா இருக்கிற போது, கேவலத்தில் ஆன்மா இருக்கிற போது அவற்றிற்கு வேண்டுவனவற்றை செய்தல். கேவலத்தில் கேவலத்தை 2 கேவலம் இருக்கு. ஒன்று பிறவிக்கு வாராத கேவலம் ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னது? பிறவிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இறந்து போகிறோமா இல்லையா? இறந்து போவோம், சொர்க்கத்துக்கு போவோம், நரகத்துக்கு போவோம், மீண்டும் பிறப்புக்கு வருவோம். இந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போயிட்டு பிறப்புக்கு வர்றதுக்கு இடையில கொஞ்சம் காலம் பிறப்பு இல்லாமல் கூட கிடக்கும். பிறப்பு இல்லாமல் கூட கிடக்கும். அதுக்கும் என்ன பேர்? கேவலம்தான் பேர். அதுக்கும் கேவலம்தான் பேர். எனவே இப்படி ஆன்மா கருவி கரணங்களோடு கூடாது கேவல நிலையில் இருக்கிற போது அவற்றிற்கு வேண்டுவனற்றை கொடுத்தல். அதுக்கு என்ன செய்யணுமோ பார்த்து பார்த்து செய்கிறார். பார்த்து பார்த்து செய்கிறார். பிறவியில் மட்டும் செய்யலை, பிறவி இல்லாத போதும் பெருமான் நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? ஐந்தொழில் செய்து கொண்டு இருக்கிறார். ஐந்தொழில் செய்து கொண்டு இருக்கு. இதை பிரித்து பார்க்க முடியாது. படைத்தல் காத்தல்னால் பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே என்ன கிடையாது? கருவிகரணம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் கேவலத்தில் கிடக்கிற ஆன்மாவுக்கு வேண்டுவனவற்றை செய்தல். வேண்டுவனவற்றை செய்தல் சூக்கும ஐந்தொழில். அடுத்தது என்னங்கய்யா? புனருற்பவத்திற்கு தயார் செய்கிறது. புனருற்பவம் கிடையாது. புனருற்பவம்னா படைத்தல் வந்துடும். புனருற்பவத்துக்கு ஆன்மாவை தயார் செய்கிறது. அதிசூக்கும ஐந்தொழில். அதிசூக்கும ஐந்தொழில் இது சகல நிலையில் சகல நிலையில் உயிர்களை வினைக்கு தக்கவாறு கருவி கரணங்களோடு கூட்டுதல். சகல நிலையில் உயிர்களை வினைக்கு தக்கவாறு கருவி கரணங்களோடு கூட்டுதல். இதுதான் என்னது? அதிசூக்கும ஐந்தொழில். அதிசூக்கும ஐந்தொழில் இது என்னது? இப்போ நமக்கு பண்ணிகிட்ருக்கிறது தான். விழிப்பு நிலையில் எல்லா கருவியும் கூட்டி நம்ம என்ன செய்கிறாரு? வினைக்கு தக்கவாறு செலுத்தி புருவ நடுவில் ஆன்மாவை நிறுத்துறது. புரியுதுங்களா? இங்கே ஆன்மா இருக்கா இல்லையா? இங்கேருந்து கீழே வந்துட்டால் இது என்ன அவத்தை? கீழால் அவத்தை. மேலே போனால் மேலால் அவத்தை. இந்த ரெண்டுக்கு என்ன பேர்? கேவலாவத்தைன்னு பேர். இங்கிருந்து நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள் அப்படியே மேலே வந்து இங்கே வந்துடும். 35, 25, 3, 2, 1. திருப்பியும் 2, 3,
25, 35. இங்கேருந்து கீழே வந்தால் கீழே அளவத்தை, மேலே போனால் மேலே அளவு. புருவ நடுவுக்கு வந்தாச்சு. அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னது? இப்போது இங்கேருந்து கீழே போச்சு. எப்போ போச்சு? அதெல்லாம் 10 மணிக்கே போயிடுச்சு சார். அப்படியா? போய் மேலே வந்துருச்சு. 1:30 மதியம் அமர்வுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு எங்கே வந்துருச்சு? மேலே வந்துருச்சு இல்லையா? இங்கே வந்தாச்சு. 35, அப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? மத்திய அளவத்தை. மத்திய அளவத்தில் எத்தனை கருவி? எத்தனை? 96. இடம் புருவ நடு. இங்கேயே 35லேருந்து அடுத்த ஸ்டெப் என்ன போவோம்? 96. 96 கருவியோட கூடி ஆன்மா என்ன செய்யும்? உலக விடயத்தை அனுபவிக்கும். உலக விடயத்தை அனுபவிக்கும். அப்போ இந்த 96லேயே என்ன இருக்குது? மத்திய அளவத்திலேயே சகலத்தில் சகலம், நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் 5 எங்கே இருக்கு? புருவ நடுவுலையே நடக்கும். புருவ நடுவுலையே 5 நடக்கும் மத்திய அளவத்தை. சரியா? அந்த புருவ நடுவில் 96 கருவியும் சகலத்தில் சகலம், சகலத்தில் சகலம், மா சகலம் என்று பெயர். அந்த நிலையில தான் ஆன்மா அறிவு எப்படி இருக்கும்? பிரைட்டாக இருக்கும். பிரைட்டாக உணர்த்தியதை உணர்த்திய போதே உணர்த்தியவாறு உணர்தல். அப்படி சொன்ன உடனே டக்குன்னு பிடிச்சிக்கிச்சுன்னா 96 கருவியோடு நிற்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனையோட நிற்கணும்? 96ஓட. இல்லைன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் சார். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் சார்னா என்னது? 96லேருந்து அப்படியே கூடுறது குறையிறது எல்லாம் இருக்குதா இல்லையா? அதுக்கு மாசகலம்னு பேர். புருவ நடுவில் 90 மாசகலம் அப்படின்னு பேர். அந்த இடத்துல வச்சு உயிருக்கு அறிவை என்ன செய்கிறாரு? திருத்துறார். உயிருக்கு அறிவை திருத்துறார். அதில் ஞான நூல்களை கேட்கிற போது, உபதேசத்தை கேட்கிற போது ஆன்மா 96 கருவியோட எல்லாம் 5 புலனும் அடங்கி 5 பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆக அப்படி நின்று பாடம் கேட்கணும். அப்படி பெருமான் நிறுத்தினார்னா நமக்கு என்ன செய்கிறாருன்னு அர்த்தம்? அதிசூக்கும 5 அங்கே நடக்கிறது. அதிசூக்கும 5 நடக்கிறது. நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அவன் எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்குது பாருங்க. அது அவன் செஞ்சாதான் நமக்கு விளங்கும். செஞ்சாதான் விளங்கும். அப்போ இருக்கிறதுலே மிக நுட்பமானது இதுதான். படைக்கிறது நுட்பம் இல்லை, ஒடுக்கிறது நுட்பம் இல்லை. அதிசூக்கும் 5 எங்கே நடக்கிறது? அறிவு விளங்கி ஞானம் விளங்குவதற்கு தயார் செய்கிறான் பாருங்க. எதை? ஆன்மாவின் அறிவை. ஆன்மாவின் அறிவை ஞானத்தை வாங்கிறதுக்கு தயார் செய்கிறான். எப்படி ஒரு உழவன் அந்த களத்தை, வயலை உழுது கல்லெல்லாம் பொறுக்கி போட்டு ஒரு தரிசு நிலத்தை ஒரு விளைநிலம் ஆக்குவதற்கு ஒரு உழவன் எவ்வளவு காலம் முயற்சி செய்கிறான்? ஒரே நாள்லையா பண்ணிட முடியும்? வருஷ கணக்கில் எதையும் எதிர்பார்க்காம என்ன செய்கிறான்? ஓட்டிக்கிட்டே இருப்பான். ஓட்டிக்கிட்டு 10 கல்லை தூக்கி போடுவான். அடுத்த நாள் உழவு ஓட்டுவான், ஒரு 10 கல்லை தூக்கி போடுவான். போய் பார்த்தோம்னா அந்த வரப்பு பூரா கல்லாக கிடக்கும். தெரியுமா? ஏன் இது ஏன் கிடந்துன்னு கேட்டால், எந்த பயனையும் கருதாமல் இவன் உழுதானா இவன் பையன் வந்து அவன் வயலை பயன்படுத்துவான். இவன் விதைப்பானா தெரியாது. மீறி போனால் ஒரு மழைகளை 4 பொட்டு விழுந்துனா சோளம் போடலாம். அதை தாண்டி அந்த வயலில் என்ன வராது? ஒன்றுமே வராது. அட இதில் வச்சுட்டு என்னையா பண்ணுறது? அவன் போகிறானா? போக மாட்டான். என்ன செய்வான்? மாட்டுக்கு 2 தட்டை போட்டு விட்டு அதை பிடிச்சிக்கிட்டு உழுதுகிட்டே இருப்பான். கல்லை பொறுக்கி போட்டு வரப்பில் போட்டு பலகாலம் பண்படுத்தி ஒரு நாளைக்கு அது என்ன ஆகும்? விளை நிலம் ஆகும். அந்த புறம்போக்கு நிலம், தரிசல் காடு எது? நம்முடைய அறிவு. ஆமாம், அந்த அறிவு நம்மளுக்கு தான். அதை என்ன செய்கிறான்? பயன் கருதாது உழுகிறான். இந்த உழவனுக்காவது நம்ம இல்லைன்னா நம்ம பையனுக்காவது வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த உழவனுக்கு என்ன கிடையாது?
ஒரு பயனும் கிடையாது. அதை உழுது 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 இந்த 96 வந்து நிறுத்தி என்ன செய்கிறான்? கேளு, உண்மை விளக்கத்தை கேளு, சிவப்பிரகாசத்தை கேளு, திருவள்ளுவர் பயனை கேளு, சிவஞான போதத்தை கேளு, சித்தியாரை கேளு, ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குதுங்க இன்னைக்கு தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொண்டு வந்து அதிசூக்கும தொழில் இன்று நடந்திருக்கிறது என்பது பொருள். ஏதாவது விளங்குச்சுன்னா அங்கே என்ன நடந்துன்னு அர்த்தம்? அதிசூக்கும ஐந்தொழில் பெருமான் இன்று நம் அறிவிலே நிகழ்த்தி இருக்கிறான். யார் என்ன நடத்தினாலும் அங்கே பெருமான் எங்கே விளையிறாரோ, எந்த அறிவில் நிற்கிறாரோ அதுதான். அந்த அறிவில் அவன் நிற்கணும். அந்த அறிவில் யார் நிற்கணும்? பெருமான் நிற்கணும். அவன் நின்னாதான் அது பயன். இங்கே அறிவில் நின்று சொல்லணும். நமக்கும் எல்லா நாளும் எல்லாம் ஒரே மாதிரி சொல்ல முடியுமா? நாம் விரும்பினா சொல்ல முடியுமா? அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாம் அது பெருமான் விதிக்கிறது தான். ரொம்ப அழகாக சொல்வது தான், உங்களுக்கு கேட்டல் ஞானம், எங்களுக்கு சிந்தித்தல் ஞானம். உங்களுக்கு ஒரு பயன், எனக்கு ஒரு பயன். பயன்தான். இங்கே பயன் இல்லாமல்லாம் ஒரு ஆள் இல்லை. உங்களுக்கு என்ன ஞானம்? கேட்டல் ஞானம். எனக்கு சிந்தித்தல் ஞானம். என் அறிவில் நின்று பெருமான் உன்னை செஞ்சுக்கிட்டுருக்கிறான், உங்கள் அறிவில் நின்று உன்னை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு எப்படி பயன் உண்டோ உங்களை விட எனக்கு பயன் அதிகம். புரியுதா? அது புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பயன் யாருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். சரி, எனவே இப்படி அதிசூக்கும ஐந்தொழில் ஆக இவை என்ன ஆகுங்க? முத்தொழில் மூவகைப்படும். சரி, யா சகல நிலையில் ஐந்தொழில் செய்கிற ஐந்தொழில். அதில் மகாசகலம் என்பது என்னது? அருளல். அந்த ஐந்தொழில் அருளல் என்னது? 96 கருவியோடு கூட்டுறது. கூட்டி நின்று நம்ம அறிவை நல்லா விளக்கணும். என்ன நடக்குது? அருளல் நிகழ்றதுன்னு அர்த்தம். இல்லை 2-3 தடை எழுப்புறாரு. காத்தல், இப்போது படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழில் சொல்கிறீங்களே. காத்தலும் அவன் தான் செய்கிறான், அழித்தலும் அவன் தான் செய்கிறான். காத்தல் அவன் தான் செய்கிறான், அழித்தலும் அவன் தான் செய்கிறான். 2 எதிர்மறை தொழில்கள் அவன் எப்படி செய்வான்? காக்கிறான்னு சொன்னீங்கன்னா அழிக்கக்கூடாது இல்லையா? பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு கொடுத்தா அவரே உடைப்பார். ஒரு பானை கொடுத்துட்டு பத்திரமா பார்த்துங்கன்னு என்ன அர்த்தம்? உடையாமல் பார்த்துக்கணும். அவரே தான் உடைப்பார். இப்போ அவர் உடைக்கிற ஆளா காப்பாற்றுற ஆளா? உடைக்கிற ஆளா காப்பாற்றுற ஆளா? அவர் தான் காப்பாற்றுவார், அவர் தான் உடைப்பார்னு சொல்லாதீங்க. ஒன்று உடைப்பார்னு சொல்லுங்கள், இல்லைன்னா காப்பாற்றாருன்னா உடைக்கூடாது. அப்படி தானே? அப்போது காத்தல் தொழிலும் அழித்தல் தொழிலும் ஒருவர் மேலே கூறுவது ஏன்? இதுதான் கேள்வி. இப்போ நமக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த காத்தல். இப்போ காத்தல்னா என்ன? காத்தல், படைத்தல் என்னது? காத்தல் பாதுகாக்கிறது. அப்படியா? அழித்தல் என்பது உடம்பை விட்டு உயிரை பிரிக்கிறது. சரியா? அந்த காத்தல் என்பதில் நமக்கு நிறைய தகராறு இருக்குது. நாமெல்லாம் வேறு ஏதோ ஒன்று காத்தல்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். உண்மையில் காத்தல் என்பது என்ன அப்படின்னா, சிவப்பிரகாசம் 18வது பாட்டு, சிவப்பிரகாசத்தில் 18வது பாட்டு, ஏற்ற இவை அரணருளின் திருவிளையாட்டாக ஏம்புவார்கள். ஏற்ற இவை, ஏற்றுக்கொண்ட இவை எது? இந்த ஐந்தொழில். இறைவன் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ஏப்பா இந்த 5 நானே பார்த்துக்கிறேன்யா அப்படின்னு யார் ஏற்றுக்கிட்டா? பெருமானை ஏற்றுக்கொண்டு. ஏற்ற இவை அரணருளின் திருவிளையாட்டாக ஏம்புவார்கள். ஐந்தொழில் அவனுக்கு என்னது? விளையாட்டு. படைத்தும் காத்தும் கறந்தும்
விளையாடின்னு சொல்கிறோமா இல்லையா? எனவே அறநருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள் சொல்லுவாங்க. இறைவன் ஐந்தொழில் அவனுக்கு என்னது? விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அறநருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள். சரி, அந்த ஐந்தொழில் என்ன? ஒடுக்கம். ஒடுக்கம் ஒடுக்கம் அப்படின்னா என்னது? இளைப்பு ஆற்றல். ஒடுக்கம் என்பது இளைப்பு ஆற்றல். ஒடுக்கம் என்பது இளைப்பு ஆற்றல். பெருமான் உடம்பை விட்டு உயிரை பிரிச்சுட்டாருன்னா ரெஸ்ட்டு கொடுக்குறாருன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் அங்கே நடக்கலை. என்ன செஞ்சுருக்கிறாரு? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுப்பா, ஓடி ஓடி டயர்டாயிட்டேன், கொஞ்சம் ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாராம்? அந்த உயிருக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாரு. வேறு ஒன்றும் கிடையாது. ஒடுக்கம் இளைப்பு ஒழித்தல். படைத்தல் என்ன போட்டிருக்காங்க? ஒடுக்கம் இளைப்பு ஒழித்தல். காத்தல் போகம் துய்ப்பித்தல். காத்தல் என்பது போகம் துய்ப்பித்தல். காத்தல்னா கஷ்டம் வராமல் காப்பாற்றுறதில்ல. புரியுதா? நீங்கள் கொண்டு வந்த வினையை உங்களுக்கு சரியாக கொடுப்பார். கூட்டியும் கொடுக்க மாட்டார், குறைச்சும் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுப்பார். அதுக்கு பேர் தான் என்னது? காத்தல்னு பேர். இனி போய் கேட்பீங்க, சாமி என்னை காப்பாற்று அப்படின்னா என்ன சொல்லுவார்? நான் அதெல்லாம் நீ சொல்லவே வேண்டாம், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் கரெக்டாக கொடுத்துருவேன், யூ டோன்ட் வரி அப்படின்றவார். சரிங்களா? போகம் துய்ப்பித்தல். திரோதாயி. திரோதாயி தக நிறுத்தல். தக நிறுத்தல் அப்படின்னா என்னது? தக்கவாறு நிறுத்தல். நம்ம செஞ்ச வினையை எங்கே போய் எப்படி நின்னா அதை கூட்டணுமோ அப்படி போய் அங்கே கரெக்டாக நிறுத்துவார். புரியுதுங்களா? எங்கே லேட்டாக போகணும்னா எது நடக்கணுமோ அங்கே, சீக்கிரமாக போகணும்னா எது நடக்கணுமோ அது. வந்தால் ஒரு கணக்கு, வரலனா ஒரு கணக்கு. எது யாராருக்கு எப்படி ஊட்டணுமோ அதை எப்படி செய்வாராம்? சரியாக நிறுத்துவார். தக நிறுத்தல். மறைத்தல் என்பதும் அருளே. மறைத்தல் என்பதும் அருளே. அருளல் அருளே. அருளல் அருளே. பழிப்பு ஒளி. ஏன் கரெக்டாக காப்பாற்றினாரா படைச்சாராலாம் கேட்காதையா? ஐந்தொழிலும் அருளே. ஐந்தொழிலும் அருளே. அப்போ காத்தல் என்பதும் அருள் தான். காத்தல் என்பதும் அருள் தான். எப்படி? நம்ம வினையை வேறு யாருக்கும் ஊட்டாமல், வேற ஆள் செஞ்ச வினையை கொண்டு வந்து நமக்கு ஊட்டாமல் சரியாக ஊட்டாரா இல்லையா? அதுக்கு பேர் தான் காத்தல். துன்பமே வராமல் இருக்கிறதுக்கு பேர் காத்தல் இல்லை. புரியுதா? அதனால தான் இங்கே சொல்கிறார். எனவே மறைத்தலும் அருளலே, படைத்தலும் அருளலே, ஐந்தொழிலும் அருளலே என்பதை இங்கே சொல்லுகிறார். சரி, எனவே இங்கே மலங்கள் 5ன்னு ஒரு தொகை இருக்கா இல்லையா? 5 மலம். எது? மலங்கள் 5 எது? ஆணவம், கண்மம், மாயை, திரோதானம், மாயேயம். மலங்கள் 5. மலங்கள் 5. 3ஆக சொல்லலாம், 2ஆக சொல்லலாம், 1ஆக சொல்லலாம். பாசம். பாசம்னு சொன்னால் 1. 3ஆக சொன்னால் ஆணவம், கண்மம், மாயை. 5ஆக சொன்னால் ஆணவம், கண்மம், மாயை, திரோதாயி, மாயேயம் என்று 5. எனவே இப்படியெல்லாம் விரிவாக சொல்லலாம். ஒவ்வொன்றையும் நூலுக்கு தக்கவாறு விரிச்சும் குறைச்சும் சொல்லுவாங்க. சரி, எனவே இந்த வகையில் இந்த ஐந்தொழில் மூவகைப்படும் என்று சொல்கிறார். சரி, இப்போது முதல் அதிகரணத்துக்கு போகலாம். சாப்பிட்டுட்டு வந்து போயிடலாமா? சாப்பிட்டு வந்து அவையேயாய் நிற்போமாக.